ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ ஹைட்ரா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஏர்ன் பண்ணுறது ஃப்ரீயாக அண்ட் கிரிப்டோ கரன்சினா என்ன, அப்புறமேட்டு ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் பற்றி பார்ப்போம் கைஸ். அண்ட் எனக்கு வந்து கிரிப்டோவில் இது வரையும் 3 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் நான் 4 to 5 lakh ஈஸியாக ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பேசிக்காக கிரிப்டோ கரன்சி பற்றி பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்கும் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னாலே பிட்காயின் தான் தெரியும். காரணம் வந்து பிட்காயினோட ரேட் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டான கிரிப்டோ காயின் வந்து பிட்காயின் தான். ஓகேங்களா, 2009 சட்டோஷி நமோட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பிட்காயினை லான்ச் பண்ணார். இப்போ வந்து அது 50 லட்ச ரூபா கிட்டத்தட்ட இருக்குது. அண்ட் இவ்வளோ ரேட் போனது காரணம் வந்து அது டோட்டல் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேங்களா, ஒரு கிரிப்டோ காயினோட ரேட் வந்து அதோட சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு தான் ஏறி இறங்கும். ஸோ பிட்காயினோட சக்ஸஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க புதுவாக அவங்களோட ஓன் காயினை வந்து லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு காயின் லான்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் டோக்கன் தருவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் ஃப்ரீயாக. அதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஏர் ட்ராப், இன்னொன்று வந்து மைனிங். ஓகேங்களா, ஒன்றுத்தையும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர் ட்ராப் பார்த்துடலாம் கைஸ். இப்போ வந்து இது வந்து ஒரு ஏர் ட்ராப் தான். ஓகேங்களா, இந்த ஏர் ட்ராப்போட ப்ராஜெக்ட் நேம் வந்து மான் ப்ரோட்டோக்கால். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த காயின் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, இன்னொன்று வந்து ஃப்ரீயாக ஃபார்ம் பண்ணுறது. ஸோ நான் வந்து ஃப்ரீயாக தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார்ம் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது. இந்தமாரி வந்து நிறைய டாஸ்க் இருக்கும். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணுங்கள், அந்தமாரி அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணுங்கள், அப்புறமேட்டு யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. அதுமாரி பண்ண உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தருவாங்க. 2000, 1500 அப்படின்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்தமாரி நான் பண்ணி ஒரு 2.5 lakhs வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நான் அது 3 மாதமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு ஏர் ட்ராப் தரல, பட்டு கொடுக்குற வரையும் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 2 லட்சம் இருக்கா. ஸோ அவங்க வந்து ஒரு கன்வர்ஷன் ரேஷியோ வச்சுருப்பாங்க. அது ஒரு ஏர் ட்ராப்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 1000க்கு 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இப்போ 2.5 லட்சத்துக்கு டிவைடட் பை 1000 போடணும். ஓகேங்களா, அப்படி பார்த்தோன்னா எனக்கு வந்து 249, ரவுண்டாக 250 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நான் அதை எப்படி வந்து உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், மான். இதுதான் வந்து அந்த காயின் ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிடுச்சின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த காயினோட ப்ரைஸ் வந்து $0.2 இருக்குது. ஸோ எனக்கு வந்து 250 தருவாங்கன்னு சொன்னேன்னா, ஸோ குவான்டிட்டியில் வந்து 250ன்னு போட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா USDT, இதோட ஒர்த்து எனக்கு வந்து $50 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நான் 3 மாதமாக பண்ணுறேன், எனக்கு $50 தான் ப்ராஃபிட் தராங்க. $50 அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு காசுக்கு 4000 ரூபாய்க்கு மேலே வரும். அவ்வளோதாங்க கைஸ். ஏர் ட்ராப் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தான் தராங்க. பட் ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரே ப்ராஜெக்ட் 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பாதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்தமாதிரி ஏர்ன் பண்ணணுன்னு ஆசை இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு வீடியோ தான். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் மேலும் நிறையா வீடியோ போடுறேன் கிளியராக. ஸோ முதல்ல நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க ஏர் ட்ராப்னா என்ன, மைனிங்னா என்னன்னு. ஸோ இந்தமாரி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி இது ஒரு விதமான ஏர் ட்ராப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷா, இது வந்து டெஸ்ட்நெட். இது வந்து என்ன பண்ணணுன்னா, இங்கே ஒரு பப்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்பியை வந்து நம்ம லெவல் போடணும். ஸோ இது எவ்வளோ லெவல் போடுறோமோ அதுக்கேற்ற மாரி ஏர் ட்ராப். இது வந்து மொத்தம் 8 வாரம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2 மாதம் அந்த ஏர் ட்ராப் ஃபிக்ஸ்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 4வது லெவல் போட்டிருக்கேன். அண்ட் என்னோடய குளோபல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1,28,000. ஓகேங்களா, 1,28,000 என் ரேங்க் இருக்குது. ஸோ 8வது வாரம் இந்த வாரம் தான். ஸோ இது முடிஞ்சோடனே எனக்கு அடுத்து இதில் ப்ராஃபிட் வரும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா GM லான்ச் பேட். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் உங்களால் வந்து செக்இன் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே வந்து டாஸ்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக எனக்கு இந்த GM பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல GM காயின் அப்படின்னு இருக்கா. அடுத்து இது வந்து அவங்களோட நேட்டிவ் டோக்கனாக வந்துடும். ஸோ அவங்களோட டோக்கன் வந்து என்ன நேமில் லிஸ்ட் ஆகுதோ இந்த பாயிண்ட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணி அந்த காயினே கொடுத்துருவாங்க. அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணிப்போம் கைஸ். ஏர் ட்ராப்புங்கிறது அவ்வளோதான். ஒரு ஏர் ட்ராப் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ மைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டு, இந்த டோ மார்க்கெட், இந்த பிக்சல் வர்ஸு, அப்புறம் இந்த டோர்மெண்ட்டு, இந்த டைம் ஃபார்ம், எஸ்காயின், மிமிஃபி, கேட்டிசன், அப்புறம் ஹாம்ஸ்டர் காம்பேக்ட், ப்ளம், டேப்ஸ்வாப்பு, நாட்காயின், இது எல்லாமே மைனிங் தான் ப்ரோ. மைனிங் அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் டாஸ்க் வரும். பட் ஆனால் என்ன பண்ணணுன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்லேயும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது வரையும் போயிட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் வந்து மைனிங் பண்ணுறதோட ஏர் ட்ராப்பில் தான் நம்மளால் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதேமாரி நம்ம ஏர் ட்ராப்பில் கொஞ்சமாக தான் டைம் செலவு பண்ணுவோம். பட் ஆனால் மைனிங்னு வந்துட்டோன்னா நம்ம பட்டுக்கு உள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்களாம் ஹாம்ஸ்டர் பார்த்துட்டு தான் இந்த சைடு கிரிப்டோ சைடில் வந்திருப்பீங்க.
அண்ட் ஆம்ஸ்டர் பற்றி சொல்ல தேவையே இல்லை, அடிக்கடி வரணும், டெய்லி காம்போ தருவாங்க, அப்புறமேட்டு போயிட்டு லெவல் போடணும். இந்த பாருங்கள், கொஞ்சம் விட்டோன்னா அந்த டைம் போயிடும், இன்னும் 14 நிமிஷம் தான் இருக்குது. அந்தமாரி லெவல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்தமாரி ஃபுல்லாக நம்ம எங்கேஜாகவே இருப்போம், இந்த ஆப்புக்குள்ளேயே தான் இருப்போம். அண்டு இதில் வந்து அவ்வளோலாம் தரமாட்டாங்க. நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படியும் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம் ஆம்ஸ்டரில் அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், அவ்வளோலாம் வராது. ஒரு $30-40 எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். மைனிங்னா என்ன, ஏர்ட்ராப்னா என்னன்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அண்டு உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயிலாக வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக எப்படி ஆம்ஸ்டரில் விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துடலாம். இன்னும் ஆம்ஸ்டரில் வந்து விட்ரா ஓப்பன் ஆகலை, பட் ஒரு ஃபார்முலா விட்ரா அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்மளோட டான் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணணும். இது மோஸ்ட்டாக நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருந்து வந்திருந்தீங்கன்னா. பட் யாரும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல டிக் வந்துடும். தென் வந்து நம்மளுக்கு வேலை வந்து டான் கீப்பரில் தான். ஸோ நம்ம டான் கீப்பர் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுவரையும் டான் பிளாக் செயினில் வந்த எல்லா மைனிங் அண்ட் ஏர்ட்ராப்லேயும் நம்மளுக்கு வந்து மினிமமாக 0.3 டான் வந்து விட்ராவல் ஃபீஸாக பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ இதுக்கும் மோஸ்ட்டாக அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டான் காயினை வந்து 0.3 டான் காயின் வாங்கி வச்சுக்கோங்க. மினிமம் தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல விட்ரா எப்படி வேணாலும் அவன் தருவான். ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல விட்ரா அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா அது டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகி டான் கீப்பருக்கு தான் வரும். ஏன்னா நீங்கள் இதுதான் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் வந்து 0.3 டான் வந்து ஃபீஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா திருப்பி ரீடைரக்ட் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு 2 செகண்ட் சுற்றிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே ராஃப்னு ஒரு காயின் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழே ஆம்ஸ்டர் அப்படின்னு போட்டு எனக்கு வந்து இப்போ இந்த ராஃப்னுங்கிற காயின் வந்து 3 இருக்குது. அதேமாரி ஆம்ஸ்டரில் ஒருத்தரும் ஒரு ப்ராஃபிட் பர் ஹவர் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்வர்ஷன் ரேஷியோ வச்சு அவங்களுக்கு வந்து அலோகேஷன் தருவாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 1000 ஆம்ஸ்டர்னால் இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி இந்த இடத்துல எனக்கு ஆம்ஸ்டர்னு போட்டு 1000 இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அது வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய் செல் பண்ணணும். அதுக்கு இப்போ இன்னும் ஆம்ஸ்டர் லிஸ்ட் ஆகலை. ஸோ நான் இந்த காயினை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு இந்த இடத்துல ராஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாட் காயின் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்களாக நினச்சிக்கோங்க இது நாட் காயின் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இந்த நாட் காயினை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் ரிசீவ் ஸ்வாப்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த சென்டை கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா மேலே அட்ரஸ் அண்ட் கமெண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைபிட் எக்ஸ்சேஞ்ச் கைஸ். அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆசெட்ஸ் அப்படின்னு கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் கிரிப்டோ அப்படின்னு இருக்கும். அண்ட் டெபாசிட் கிரிப்டோ ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் வந்து நம்ம இப்போ நாட்டை வந்து சர்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாட் காயின் இருக்குது. அண்ட் நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா என்ன பிளாக் செயின் அப்படின்னு கேட்கும். நம்ம டானில் தான் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ டானை சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது தான் கைஸ் இந்த அட்ரஸ். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்து இந்த இடத்துல ரெக்வயர்டு கமெண்ட் அப்படிங்கிறாங்க. சாரி கைஸ், இந்த ரெக்வயர்டு கமெண்ட் இது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து டேக் அப்படின்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அது வந்து மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்து ராஃப் கிடையாது, நாட். ஓகேங்களா, சொன்ன மாரி இப்போ நம்ம எவ்வளோ அனுப்பணுங்கிறத வந்து மேக்ஸ் கொடுத்துக்குறோம். மேக்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டான் ஃபீஸ் கேட்கும். ஸோ அதையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உள்ளே வரதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. இந்த பாஸ்வேர்டு கேட்கும் டான் கீப்பரில். ஸோ நீங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஓகே விட்ராவல் பெண்டிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நாட் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா என்கிட்ட வந்து 0 நாட் தான் இருக்குது. பட் நீங்கள் விட்ரா பண்ணுறது ரிசீவ் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ விட்ரா பண்ணீங்களோ அதுக்கு வந்துடும். அண்ட் இந்த இடத்துல USDT காட்டும் அது எவ்வளோ டாலர்னு. தென் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இப்போ நாட் அப்படின்னு போடுறீங்களேன், நாட் USDT ஸ்பாட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு செல் வந்துட்டு இப்படி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செல் நாட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா செல் ஆகிட்டு நெக்ஸ்ட் அது டாலர் ஆயிரும் கைஸ். அதுக்கப்புறம் அந்த டாலர் எப்படி இந்தியன் கரன்சி ஆக்குறதுன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். அது பெரிய ப்ரொசீஜர். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு வரதா டவுட்டு, இது இன்னும் புரியல, இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமேட்டு மறக்காமல் என்னோடய டெலகிராம் அண்டு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் நான் எல்லா அப்டேட்டும் போடுவேன். இதுவரையும் நான் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வர எல்லா ப்ராஜெக்ட்டும் நான் டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் யூடியூப்பில் போடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஸோ நான் யூடியூப்லேயும் வந்து எல்லாமே போடுறேன். இப்போ மைனிங் நீங்கள் வந்து ஹாம்ஸ்டர் மட்டும் தான் பண்ணுறீங்க, பட் நான் வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஏர் ட்ராப் ஒரு 4-5 பண்ணுறேன். அந்தமாரி எனக்கு மந்த்லி ஒரு ஆக்டிவ் இன்கம் மாதிரியே கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்களும் இதேமாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். அண்ட் எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க கைஸ். தேங்க்யூ.